Exercise 6.1 question number 13. 11, 12 ரெண்டுமே நம்ம என்ன சம் பார்த்தோம்னா ஒர்க் டன் பார்த்தோம். ஒர்க் டன்னா டாட் ப்ராடக்ட் ஓகேவா. அப்போது எஃப் வெக்டார் டாட் டி வெக்டார் இல்லைனா டி வெக்டார் டாட் எஃப் வெக்டார் ஒர்க் டன் பொறுத்த வரைக்கும் எப்படி வேணாலும் போடலாம், ஏன்னா டாட் ப்ராடக்ட் காம்படிட்டிவ். இப்போ நம்ம 13th சம்மில் என்ன பார்க்க போகிறோம்னா டார்க். ஃபைண்ட் தி மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் கொசைன்ஸ் ஆஃப் த டார்க் ஆஃப் எ போஸ் represented by 3i cap plus 4j cap minus 5k cap about the point with position vector 2i cap minus 3j cap plus 4k cap acting through a point whose position vector is 4i cap plus 2j cap minus 3k cap. ஓகேவா. அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னென்ன, மேக்னிடியூட், டைரக்ஷன் கொசைன்ஸ், டார்க். சரியா. கொடுத்துருக்கிறது கிவனில் ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரே ஒரு ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது அபவுட் த பாயிண்ட், பொசிஷன் வெக்டார்லேயே ஓஏ வெக்டார்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு பொசிஷன் வெக்டார் ஓபி வெக்டார்னு எடுத்துக்கலாம். ஓகேவா. இப்போ அபவுட் த பாயிண்ட் இங்கே என்ன இருக்குது, த்ரூ எ பாயிண்ட். அப்போது இது மாதிரி வரும்போது நம்ம எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். சொல்யூஷன் டு ஃபைண்டு மேக்னிடியூட், டைரக்ஷன் கொசைன்ஸ், டார்க். ஓகேவா. இப்போ கிவனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ எஃப் வெக்டார் ஈக்குவல் டு 3i கேப் ப்ளஸ் 4j கேப் மைனஸ் 5k கேப். ஓகேவா. நெக்ஸ்ட்டு கொடுத்துருக்க பொசிஷன் வெக்டார் அபவுட் த பாயிண்ட்டை தான் நம்ம என்ன எடுத்திருக்கோம், ஓஏ வெக்டார் ஈக்குவல் டு 2i கேப் மைனஸ் 3j கேப் ப்ளஸ் 4k கேப். நெக்ஸ்ட்டு ஓபி வெக்டார், ஓபி வெக்டாருங்கிறது என்ன, த்ரூ த பாயிண்ட். ஓபி வெக்டார் ஈக்குவல் டு 4i கேப் ப்ளஸ் 2j கேப் மைனஸ் 3k கேப். இப்போது இது ஃபுல்லாகவே நமக்கு என்ன கொடுத்தாச்சு, கிவனில் கொடுத்தாச்சு. நம்ம என்ன ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம்னா டார்க். ஏன்னா டார்க்கு கண்டுபிடிச்சா தான் நம்மளால் மேக்னிடியூட் போட முடியும், டைரக்ஷன் போட முடியும். ஓகேவா. அப்போ டார்க்னால் நமக்கு என்ன ஃபார்முலா, ஆர் கிராஸ் எஃப். அப்போ ஃபஸ்ட்டு ஆர் என்னன்னு கண்டுபிடிக்கணும். சரியா. அப்போ ஆர் வெக்டார் ஈக்குவல் டு இதுலேருந்து எதை மைனஸ் பண்ணுறோம், த்ரூ த பாயிண்ட்டு மைனஸ் அபவுட் த பாயிண்ட்டு. இது என்னன்னு சொன்னேன், அபவுட் த பாயிண்ட்டு, இது த்ரூ த பாயிண்ட்டு. டார்க்கில் ரொம்ப கவனமாக போடணும், மாற்றி பண்ணிடக்கூடாது. அப்போது எதுலேருந்து எதை மைனஸ் பண்ணுறோம், த்ரூலேருந்து அபவுட்டு, த்ரூ மைனஸ் அபவுட். ஓகேவா. இப்போது ஓபி வெக்டார் மைனஸ் ஓஏ வெக்டார். இப்போ ஓபி வெக்டார் ஃபஸ்ட் எழுதியாச்சு. மைனஸ் ஓஏ வெக்டார் என்ன இருக்குது, 2i கேப் மைனஸ் 3j கேப் ப்ளஸ் 4k கேப். ஓகேவா. அடுத்தது மைனஸ் உள்ள போனால் என்ன ஆகும், இங்கே மைனஸ் 2i ப்ளஸ் 3j மைனஸ் 4k. நெக்ஸ்ட்டு 4i மைனஸ் 2i என்ன வரும், 2i கேப். அடுத்தது 2j ப்ளஸ் 3j 5j கேப். அடுத்தது மைனஸ் 3k மைனஸ் 4k கேப் மைனஸ் 7k கேப். இதுதான் என்ன, ஆர் வெக்டார். அப்போது ஆர் வெக்டார் கண்டுபிடிச்சா நம்ம என்ன போடலாம், டார்க் ஈக்குவல் டு ஆர் கிராஸ் எஃப். டார்க்குனால என்ன ப்ராடக்ட்டு, கிராஸ் ப்ராடக்ட். ஓகேவா. ஒர்க் டன்னா டாட் ப்ராடக்ட், டார்க்குனா கிராஸ் ப்ராடக்ட். கிராஸ் ப்ராடக்ட்னாலே நம்ம என்ன போடுவோம், டிட்டர்மினன்ட் ஐ கேப் ஜே கேப் கே கேப். இது யூஸ்வலாக ஃபஸ்ட் ரோ எப்போவுமே ஆக்குபை பண்ணுறது தான், ஐ கேப் ஜே கேப் கே கேப். நெக்ஸ்ட்டு ஆர் வெக்டார் என்ன இருக்குது ஆன்சரு, 2i 5j மைனஸ் 7k. அதுதான் இங்கே எழுதுகிறோம். ஐயோட கோஃபிஷியன்ட் 2, ஜேயோட கோஃபிஷியன்ட் 5, கேவோட கோஃபிஷியன்ட் மைனஸ் 7. நெக்ஸ்ட்டு எஃப் வெக்டார் ஃபோர்ஸு கிவனில் என்ன கொடுத்துருக்காங்க, 3i 4j மைனஸ் 5k. இப்போ 3 4 மைனஸ் 5. சரியா. இப்போது ஃபஸ்ட்டு என்ன எடுத்துக்க போகிறோம், ஐ கேப். இப்போ ஐ கேப் எடுத்துக்கும் போது இந்த காலம் இந்த ரோ விட்டுட்டு பேலன்ஸை மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும், 5 5 சார் மைனஸ் 25, 4 7 சார் மைனஸ் 28. இப்போ அங்கே ஒரு மைனஸ் வருமா, என்ன ஆகிடும், ப்ளஸ் 28. ஓகேவா. மைனஸ் 25, இங்கே ஒரு மைனஸ் 25. இப்போ கொஸ்டினில் ஒரு மைனஸ் வரும், அப்போ ப்ளஸ் 28. நெக்ஸ்ட்டு மைனஸ் ஜே கேப். இப்போ இந்த காலம் இந்த ரோ விட்டுட்டா 5 2 சார் மைனஸ் 10, 3 7 சார் மைனஸ் 21. இங்கே ஒரு மைனஸ் வரும், அப்போ என்ன ஆகிடும், ப்ளஸ் 21. ப்ளஸ் கே கேப். இந்த காலம் இந்த ரோ விட்டுடலாம், 4 2 சார் 8, 5 3 சார் மைனஸ் 15, 8 மைனஸ் 15. சரியா. இப்போ மைனஸ் 25 ப்ளஸ் 28 3i கேப். இங்கே மைனஸ் 10 ப்ளஸ் 21 ப்ளஸ் 11 வந்துடும். அப்போ மைனஸ் ஜே 11 வருது. அப்போ என்ன ஆகிடும், மைனஸ் 11j கேப்.
நெக்ஸ்ட்டு 8 மைனஸ் 15 சப்ட்ராக்ட் பண்ணால் -7. அப்போ -7 கே கேப், இதுதான் டார்க்கு. இப்போ டார்க்கு கண்டுபிடிச்சிட்டா நம்ம என்ன போட்டுடலாம், மேக்னட்யூட் என்ன பண்ணணும், மாடுலஸ் எடுக்கணும். டார்க்குக்கு மாடுலஸ் எடுக்கிறோம். இப்போ மாடுலஸ் ஆஃப் டார்க் ஈக்குவல் டு, இப்போ மாடுலஸ் எடுத்தோம்னா என்ன வரும், ரூட் ஆஃப் ஐயோட கோஃபிஷியன்ட், ஜேவோட கோஃபிஷியன்ட், கேவோட கோஃபிஷியன்ட் எல்லாமே என்ன பண்ணுவோம், மாடுலஸ்னா ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுவோம். ஓகேவா. இப்போ 3 ஸ்கொயர் ப்ளஸ் -11 ஸ்கொயர் ப்ளஸ் -7 ஹோல் ஸ்கொயர். இப்போ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 3 ஸ்கொயர் 9, 11 ஸ்கொயர் 121, 7 ஸ்கொயர் 49. ஆட் பண்ணால் என்ன ஆன்சர் வருது, மேக்னிடியூட் ரூட் ஆஃப் 179. ஓகேவா. இப்போ இதுலேருந்து நெக்ஸ்ட்டு டைரக்ஷன் கோசைன்ஸ். இப்போ டைரக்ஷன்ஸ் கோசைன்ஸ்னால் என்ன, டார்க்லேருந்து ஹை கேப்போட கோஎஃபிஷியன்ட் 3 டிவைடட் பை மேக்னிடியூட் ரூட் 179. அடுத்தது -11 பை ரூட் 179. அடுத்தது -7 பை ரூட் 179. தேங்க்யூ.